பாக்கியாவுடைய முகத்தில் இப்போ வந்து ஒரு கடைசியாக ஒரு ஷாக் கொடுத்தாங்க எனக்கு எபிசோடில். என்னென்னா வந்து செல்வி உங்களையும் கோபி சாரையும் திருப்பி சேர்த்து வைக்க பார்க்குறாங்க ஈஸ்வரி. அதை தான் வந்து பிளான் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பாக்கியாட்ட சொல்லும்பொழுது அவங்களுக்கு அது புரியாத மாதிரி ஒரு முழிச்சாங்க. ஏமா நீங்கள் புரியலையா இல்லை புரியாத மாதிரி நடிக்கிறீங்களான்னு நமக்கே ஒன்றும் புரியல. ஏன்னா அது அவ்வளோ ஆப்வியஸாக தெளிவாக தெரியுது இவங்க அதை தான் ட்ரை பண்ணுறாங்க. அப்படியே ராதியா கட் பண்ணி விட்டுட்டு திருப்பி பழையபடி எல்லாத்தையும் கொண்டு வந்துடலாம். அதாவது வீட்டில் சமைச்சு போடுறதுக்கு ஒரு ஆள் இருக்குது. காலிலேருந்து ராத்திரி எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறாங்க எத்தனை மணிக்கு தூங்குறாங்கன்னே தெரியாமல் ஒருத்தவங்கள மனசாட்சி இல்லாமல் வேலை வாங்க முடியுது. அதே சமயத்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த குடும்பத்தில் யாருமே எப்பயுமே ஹெல்ப் பண்ணதே கிடையாது கூட. நீங்கள் ஜெனி சமைக்க கற்றுக்கல, ஓகே, அவங்க வீட்டில் தான் இருக்காங்க, கோல்டு மெடல் எதுக்கு வாங்கினாங்கன்னு தெரில, சரி இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். ஈஸ்வரி ஆரம்பத்துலேருந்தே எதுக்குமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. இனியா கொஞ்சம் கூட கிடையாது. செழியன், எழில், இவங்க எழில் கூட ஏதாச்சும் எழிலும் எதுவும் பண்ணதில்லை, ஹெல்ப் பண்ணலாம். ஸோ ஆனால் அப்படி ஒருத்தவங்களை போட்டு மனசாட்சி இல்லாமல் யூஸ் பண்ணுறமே அதை பற்றி யோசிக்காமல் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அதே மாதிரி பழையபடி கொண்டா நம்ம எல்லாம் சந்தோஷமாக இருக்கலாம். பாக்கியாக சந்தோஷமாக இருக்கணும் ஒரு அவசியம் இல்லை. பொண்ணு இப்போ ஒரு லேடிக்கு என்னது சந்தோஷத்தை பற்றிலாம் கவலை, நம்ம இருன்னு சொன்னால் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இடத்துக்கு வராங்க. இப்போ இந்த சமயத்தில் இதுக்கு வந்து இனியாவும் சேர்ந்து எப்போ பார்த்தாலும் இங்கே வராதிங்க அப்படின்னு ராதிகாட்ட பேசுறது, திருப்பி வந்து அம்மா என்னமோ உனக்கு மனசாட்சி இல்லையா அப்படின்னு பேசுறதுன்னு பேசிகிட்டு இருக்கிறது. இதே விஷயத்தை செழியனும் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது ப்ளஸ் கூடவே அடுத்து வந்து டான்ஸ் கிளாஸ் கிளம்பி போகிறாங்க. இவங்கெல்லாம் காலேஜ் போகிறாங்களா இல்லையான்னு தெரியல, பல விஷயங்கள் பல பிரச்சனைகள்லாம் ஓடிட்டு இருக்கும்போது பலார் அப்படின்னு ஒன்று வந்து பாக்கியா திருப்பி இந்த விஷயத்தை ஃபோர்ஸ் பண்ணும் பொழுது இனியாவை காய்ச்சி கொடுக்கணும். சரி, ஈஸ்வரி தான் அவங்களால டேரெக்டாக திட்டம் இல்லை, வெறுமனே வந்து இப்போ வாய்ப்பேச்சில் சொல்லிகிட்டே இருக்கீங்க, அவங்க நினச்சதான் செஞ்சுட்டு இருக்காங்க, என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசில் அப்படின்ட்டு ஈஸ்வரிக்கு சொல்கிற மாதிரி அந்த விஷயத்தை வந்து இனியா கிட்ட சொன்னால் கரெக்டாக இருக்கும். இந்த என்னையை இருந்தாலும் திருப்பி சேர்த்து வைக்கலான்னு பார்க்குறியா, அவர் டேடி நான் மம்மி அதனால் 2 பேரும் ஒன்று சேர்ந்துக்கலாம்னு நினைக்கிறியா, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைங்கிறத சொல்லுவாங்களா பாக்கியா?